லைஃப்ல ப்ராப்ளமாக இருக்குங்க அப்படிம்பாங்க, ஒய்ஃபோட ஒத்து வரலங்க அப்படிம்பாங்க. இப்படி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். அப்படிதான் கன்னிராசிக்காரங்களுக்கு இது ஒரு இயற்கை. ஏன்னா 7வது ஸ்தானம் பாதக ஸ்தானம். திருமண வாழ்க்கை என்ன இனிப்பா இருந்தாலும், லைஃப் பார்ட்னர் என்ன விட்டு கொடுத்தாலும், அவங்களை கண்டா ஒரு எரிச்சல், ஒரு கோபம் வரக்கூடிய ஒரு அமைப்பு. திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய அமைப்பு பொதுவாக கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டுதானுங்களே. அந்த அமைப்பில் பார்க்கும்போது உங்கள் லைஃப்லேயும் சில பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இந்த நேரத்தில் குரு பகவான் போய் உங்க 7ஆம் இடத்தை பார்க்குறாரு பாருங்க. அதனால கணவன் மனைவி கிட்ட ஒரு நல்ல ராசி வரும். நல்ல ராசியா நீங்க 2 பேர் இருந்துக்கிடுவீங்க, ஆசையா இருந்துக்கிடுவீங்க. உங்க 2 பேருக்கும் சேர்ந்த சுபகாரியங்கள் கூடி வரும். உங்க 2 பேருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய சுபகாரியங்கள் உங்க குடும்பத்தில் கூடி வருங்க. பிள்ளைகளுக்கு கல்யாணத்துக்கு வரன் பார்த்தீங்கன்னா வரன் கூடி வரும். அப்பவே ஒரு மகிழ்ச்சி வந்துடும். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கும், ஃபாரின் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். உங்க ஆஃபீஸ்லேருந்தே நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, உங்கள் ஆஃபீஸ்லேருந்தே ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக ஃபாரினுக்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரியான யோகமெல்லாம் இருக்குது. அதே நேரத்தில்